அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு அண்மை செய்திகளின் பின்னணிகள் குறித்து காணொளிகளாக தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம், யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய மனைவியின் வயிற்றில் வளர்கின்ற குழந்தையின் பாலினத்தை பகிரங்கமாக அறிவித்தது குறித்தான சர்ச்சையை குறித்து. இந்த யூடியூபர் இர்ஃபான் என்பவர் தன்னுடைய எல்லா ஹோட்டல்களுக்கும் சென்று அங்கே இருக்கும் உணவுகளை எல்லாம் ருசி பார்க்கிற இடத்தெல்லாம் வேற லெவல் என்று சொல்வார். கடைசி வரைக்கும் எந்த லெவல் என்று கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பிரபலமான இந்த இர்ஃபான் அவருக்கு திருமணமாகிறது. திருமணமாகுவது என்பது ஒரு வழக்கமான நிகழ்வு. ஆனால் அதை கூட ஒரு விளம்பரப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு வகையில் அதை வெளிப்படுத்தினார். இதை பார்த்து பல இஸ்லாமியர்கள் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார் என்றெல்லாம் திட்டினார்கள். அப்பொழுது கூட நாம் சொன்னோம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், இதில் கருத்து சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று கூட நாம் அப்பொழுது இந்த நேரத்தில் சுட்டி காட்டினோம். இப்போது அவர் சில தினங்களுக்கு முன்பாக மனைவியோடு துபாய் சென்றிருக்கிறார். துபாயில் சென்று அவருடைய கருவுற்றிருக்கும் அவருடைய மனைவியின் வயிற்றில் வளர்கின்ற குழந்தை என்ன பாலினம் என்பதை கண்டறிந்திருக்கிறார். அதை இங்கு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு விருந்து போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது இந்தியாவில் குறிப்பாக சென்னை என்பது மருத்துவத்திற்கான ஒரு தலைநகராக மாறி வருவது நமக்கெல்லாம் தெரியும். மருத்துவ சிகிச்சைகளுக்காக பல்வேறு வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் சென்னையை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த இர்ஃபான் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு வழக்கமான ஒரு செக்கப்பிற்காக துபாய் சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அவர் நிச்சயமாக இதை திட்டமிட்டு ஒரு கண்டென்ட்டிற்காக அவர் செய்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இர்ஃபான் கண்டென்ட்டிற்காக என்னவெல்லாம் செய்வார் என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். சர்ச்சைகளுக்கும் இவருக்கும் எப்பொழுதும் நேரடி தொடர்பு உண்டு. இதற்கு முன்பாக துபாயில் மான்கறி சாப்பிட்டதாக ஒரு செய்தியை வெளியிட்டார். மானை பலியிடுவது, அதை இறைச்சியாக உண்ணுவது என்பது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்று நன்கு தெரிந்திருந்தோம். ஏன் அதற்கு முன்பாக சல்மான் கான் இப்படி வேட்டையாடினார் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இந்தியா முழுவதும் வந்திருக்கிற சூழலில் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் துபாய்க்கு சென்று ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அது ஒரு பரபரப்பிற்காக, அதன் மூலமாக அவருடைய வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையும் கூடும் என்பதற்காகத்தான் அவர் செய்திருக்கிறார் என்பதை மாற்று கருத்தில்லை. அதை சர்ச்சைகள் எழுந்தபோது அதை நான் ஒரு தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லி அந்த காணொளியை நீக்கி அதிலிருந்து தப்பித்து கொண்டார். அதற்கு பின்பாக சமீபத்தில் அவருடைய சொகுசு காரில் வேகமாக ஓட்டி சென்று ஒரு மூதாட்டியின் மீது மோதி அவரும் அதில் மரணம் அடைகிறார். அவர் தனக்கு இருக்கும் அந்த அரசியல் செல்வாக்கின் மூலமாக, அந்த புகழ் வெளிச்சத்தின் மூலம் கிடைத்திருக்கிற அரசியல் செல்வாக்கின் மூலமாக அந்த வழக்கில் வேறொரு ஓட்டுநரை அவருக்கு பகரமாக சிறைக்கு அனுப்பி தப்பித்து கொண்டார். இப்பொழுது இந்தியாவில் ஒரு தடை செய்யப்பட்டிருக்கிற சட்டத்தில் தான் அந்த சட்டம் தடை செய்திருக்கிறது. துபாயில் அந்த சட்டம் இல்லையே என்று சிலர் கேள்வி கேட்கலாம். இப்பொழுது இந்த கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கண்டறிவது சட்டவிரோதம் என்று சொல்லக்கூடிய சட்டம் ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட் ஆஃப் 94 என்று சொல்கிறார்கள். இந்த சட்டம் 1994 நாடாளுமன்ற ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கான சூழலை நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். நம்முடைய தமிழகத்தில் உசிலம்பட்டி மற்றும் ஆண்டிப்பட்டி போன்ற பகுதியில் கருவில் பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் அவர்கள் கள்ளிப்பால் கொடுக்கப்பட்டும் நெல் விதைகளை கொடுத்தும் கொலை செய்யப்படுவதும், இதே போன்று வட மாநிலங்களான ஹரியானா, பஞ்சாப் போன்ற பகுதியில் பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதும் ஒரு தொடர்கதையாக இருந்து வந்து அதன் காரணமாக
இவற்றையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2011 மக்கள் தொகை கணக்கீடுபடி 1000 ஆண்களுக்கு 964 பெண்கள் என்ற விகிதத்தில் தான் இந்தியாவில் பெண்களுடைய பிறப்பு வீதம் சராசரி இருக்கிறது. இந்த சூழலில் 94 அமுல்படுத்தப்பட்ட சட்டம் ஓரிரு முறை அது திருத்தி அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அடிப்படையான அந்த ஷரத்துகள் அப்படியே தான் இருக்கிறது. சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இந்த சட்டத்தை பயன்படுத்துவதில் மிகுந்த சுணக்கம் காணப்படுகிறது. இதை அமுல்படுத்துவதில் மிகப்பெரிய வீழ்ச்சி காணப்படுகிறது. இதன் மூலமாக புகார் அளிப்பவர்கள் எண்ணிக்கையும் குறைவு, இதன் மூலமாக நிரூபிக்கப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்றெல்லாம் குறைபட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் இர்ஃபானுடைய இந்த வீடியோ என்பது மிகுந்த பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இனி இதன் மூலமாக இங்கிருப்பவர்கள் எல்லாம் துபாய்க்கு ஒரு மருத்துவ சுற்றுலா என்று செல்வதற்கும், அங்கிருந்து பாலினத்தை கண்டறிந்து ஒருவேளை அது பெண் குழந்தையாக இருந்தால் அதை கருவிலே அளிப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு வாசலை இவர் திறந்து விட்டிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் பாலினத்தை கண்டறிவது தான் தடை செய்யப்பட்டிருக்கிறதே ஒழிய கருக்கலைப்பு என்பது முற்றிலுமாக தடை செய்யப்படவில்லை. அபார்ஷன் ஆக்ட் என்று சொல்கிறார்களே, அது முற்றிலுமாக தடை செய்ய, சில காரணங்களுக்காக கருக்கலைப்புகள் செய்து கொள்ளலாம். அந்த குழந்தை ஒருவேளை பலவீனமாக இருந்தாலோ, பிறந்தால் அந்த குழந்தை சரியாக வளர முடியாது என்ற காரணம் இருந்தாலோ, அல்லது அது ஒருவேளை ஒரு மைனர், அதனுடைய தாய் ஒரு மைனராக இருக்கிற பட்சத்தில் அந்த தாய் அந்த குழந்தை அவருடைய அந்த தாயின் விருப்பத்திற்கு மாறாக அவருக்கு அந்த கரு ஏற்பட்டிருந்தாலோ, இப்படி ஒரு சில காரணங்களுக்காக கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம் என்று இந்த கருக்கலைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனால் இந்த பாலினத்தை அறிந்து கொள்கின்ற சட்டம் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இப்பொழுது நாம் செல்கின்ற மருத்துவமனைகளில், ஸ்கேன் சென்டர்கள் எல்லாம் தெளிவாக அங்கு ஒரு அறிவிப்பு பலகை காணப்படும். இந்த ஆண் பெண்ணாக ஆணா பெண்ணா என்று அறிந்து கொள்ளும் சட்டப்படி மிகுந்த குற்றம் என்பது, அதை செய்து கொள்ளும் தாயாருக்கும் சரி, அந்த சோதனை செய்கின்ற மருத்துவரும் தண்டனைக்குரியவர்கள் என்று தெளிவாக இந்த சட்டம் சொல்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த இர்ஃபான் என்பவர் தன்னுடைய மனைவியும் அழைத்து சென்று இதை செய்திருக்கிறார் என்றால், சட்டத்தால் தன்னை என்ன செய்து விட முடியும் என்ற ஒரு திமிர் தான் இதற்கு காணும். இந்த யூடியூப் மூலமாக கிடைத்திருக்கின்ற இந்த புகழ் வெளிச்சம் அவர் கண்ணை மறைத்திருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பல லட்சம் பேர் உங்களை பின்தொடர்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை காட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாமும் ஒரு யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கும் சமூக பொறுப்பு என்பது இருக்கிறது. சமூக பொறுப்பு இல்லாமல் வெறுமனே ஒரு விளம்பரத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொன்னால் இது எங்கு போய் முடியும்? இப்பொழுது உடனடியாக அந்த வீடியோ பதிவை நீக்கிவிட்டேன் என்கிறார், மன்னிப்பு கோரிவிடுகிறேன் என்று சொன்னால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு மன்னிப்பு கோரிவிடலாம் என்று நினைக்கின்ற இது போன்ற நபர்கள் கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக இனி இது போன்ற செயல்களை யாரும் செய்ய துணியக்கூடாது. இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்திய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதற்கு மதிப்பு அளித்து நடப்பது தான் ஒரு சிறந்த குடிமகனுக்குரிய கடமையை ஒழிய இதில் நான் முஸ்லீம் என்றும் நான் இந்து என்றும் கிறிஸ்தவன் என்றும் எல்லோரும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அடிப்படையில் ஒரு நாட்டின் பிறப்பின் அடிப்படையில் நாம் ஒரு இந்தியராக இருக்கிறோம். இந்த இந்தியாவில் பிறந்திருக்கின்ற நாம் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களை நாம் மதித்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய நாடு என்பது ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய இந்த காணொளியின் நோக்கம் இர்ஃபான் போன்றவர்களுடைய அந்த சேனலை பின்பற்றுபவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று வெறும் பரபரப்புக்காக செய்யப்படுகின்ற இந்த காணொளிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். இந்த காணொளியை வெளியிடுபவர்களையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். இது போன்ற செயல்களை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.